வெல்கம் டு தாராஸ் 46 நியூ சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th நீட் 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி கணக்கு 8 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வில் காற்றின் பருமன் 4% அதிகரித்துள்ளது எனில் அழுத்த மாற்றத்தின் சதவிகிதம் என்ன? காற்றுக்கு நியூ = 1.4. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வில் காற்றோட பருமன் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா அழுத்த மாற்றம் ப்ரெஷரில் ஏற்பட்ட சேஞ்சஸோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காற்றில் பருமன் எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரித்துள்ளது? 4%. இப்போ ΔV/V = 4%. சின்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அழுத்த மாற்றத்தின் சதவீதம் ΔP/P = எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வின் நிலை சமன்பாடு எடுத்து எழுதுவோம். PV/new = மாறிலி. இதுதான் வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வின் நிலை சமன்பாடு. P இந்த V/new அந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா 1/V/new சொல்லிட்டு கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம்? P/-new எழுதலாமா? அதான் எழுதியிருக்கோம். மாறிலி இந்த கான்ஸ்டன்ட் கேன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? P = K. இந்த செல்லில் V/-new. இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா y = K × x/n. இதை நம்ம பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கும் போது எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு ΔY/Y percentage = n × ΔX/X percentage அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இதை இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்கும்போது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதான் அந்த ஃபார்முலா. இது மூலமாக நமக்கு அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் கிடைக்கும். இதே மாதிரி இதுக்கு எழுதுவோமா? y இருக்கக்கூடியதில் இங்கே P இருக்குது. அதுக்கப்புறம் K. X இருக்கக்கூடியதில் இங்கே V இருக்குது. n -new. அப்படியே இதை மாதிரி மாற்றி எழுதுவோம். சப்போஸ் ΔP/P percentage = n எழுதணும். -new. அதுக்கப்புறம் ΔX/X ΔV/V percentage. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். U மதிப்பு கொடுத்துருக்காங்க 1.4. ஷூட் பண்ணிக்கோங்க. -1.4 ΔV/V என்ன? 4%. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -5.6% அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ ΔP/Vயோட பர்சன்டேஜ் என்னென்னா -5.6%. இதில் மைனஸ் சைன் எதை குறிக்கும்னா காற்றோட பருமன் அதிகரிக்கும் போது அழுத்தம் குறையுது அப்படிங்கிறத குறிக்குது. காற்றோட பருமன் 4% அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்களா? அப்படி 4% அதிகரிக்கும் போது நமக்கு கிடைச்சக்கூடிய அந்த எதிர்குறி குறிக்கக்கூடியது என்னென்னா அந்த காற்றினோட பருமன் 4% அதிகரிக்கும் போது அழுத்தம் குறையுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் அந்த மைனஸ் சைன். இப்போ இங்கே எதிர்குறி குறிப்பது காற்றின் பருமன் அதிகரிக்கும் போது அழுத்தம் குறைகிறது என்பது ஆகும். இப்போ அழுத்த மாற்றத்தின் சதவிகிதம் என்ன? 5.6% குறைகிறது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு கிடைச்ச இந்த ஆன்சர் ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். இப்படி ஆன்சர் போட்டு எழுதிக்கோங்க. அழுத்த மாற்றத்தின் சதவிகிதம் 5.6%. இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட பயிற்சி கணக்கு 8 முடியுது. தேங்க்யூ.